நமக்கு பார்க்கும்போது உடல் பருமனும் நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சுகர், பிளட் ப்ரெஷர், அதிக உடல் பருமன், நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் இதெல்லாம்னால இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட கிட்னி வியாதியோட அந்த அளவு வந்து உலகத்தில் அதிகமாகிட்டே தான் போகுது. கிட்னி யாருக்காவது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம சில விஷயங்கள்னால தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, அவங்களுக்கு சில உடம்புல சில சைன்ஸ் தெரியும். அதாவது அவங்களுக்கு கால் வீக்கம் வரும், யூரின் போகும்போது யூரினோட அளவு குறைஞ்சி வரும், சில பேருக்கு யூரின் வந்து நுரைச்சி வரும், யூரினில் பிளட் வரும், சில பேருக்கு பிளட் ப்ரெஷர் கூடி இருக்கும். ஸோ கை கால் உடம்பு முகம் எல்லாமே வீங்கும். இப்போ ஃபுட் பாய்சன்லாம் ஆகுது இல்லை சார்? ஃபுட் பாய்சன் ஆகிறதுனால கிட்னி எதாவது அஃபெக்ட் ஆகுமா? ஃபுட் பாய்சன் ஆகிறதுனால கிட்னி அஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் இதை சம்மர் சீசனில் கொஞ்சம் அன்க்ளீனான ஃபுட்டு, சரியாக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால, நீர் சத்து குறையிறதுனால கிட்னிக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகி கிட்னி பாதிக்கப்படும். ஸோ இது வந்து யூஸ்வலாக ரொம்ப அதிக அளவில் குடிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். சுகர், பிபினால் வரக்கூடிய கிட்னி பாதிப்பு வந்து எந்த ஒரு அறிகுறிக்கும் காட்டாது ஃபஸ்ட்டு 10 வருஷத்துக்கு. ஹெல்த்குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விவேக் கௌஷிக், நெஃப்ராலஜிஸ்ட் ஃப்ரம் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். ஸோ இவர்கிட்ட கிட்னி சம்மந்தமான நிறைய விஷயங்கள், அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய பீரியடில் வந்து கிட்னி இஷ்யூஸ் நிறையவே வருது, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை பற்றி அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு த ஷோ. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து கிட்னி சம்மந்தமான அந்த இஷ்யூஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருக்க மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இஸ் இட் ட்ரூ சார்? இது நாள்பட்ட கிட்னி பிரச்சனை, அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட கிட்னி பிரச்சனை நாளாக அதிகமாகிட்டு தான் போகுது. ஓகே, இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சுகர், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து ஜென்ரலாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மோரோவர் நமக்கு பார்க்கும்போது உடல் பருமனும் நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சுகர், பிளட் ப்ரெஷர், அதிக உடல் பருமன், நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் இதெல்லாம்னால இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட கிட்னி வியாதியோட அந்த அளவு வந்து உலகத்தில் அதிகமாகிட்டே தான் போகுது. இது கூடவே சேர்ந்து இப்போ நிறையா மரபணு சம்மந்தமான கிட்னி பாதிப்புகள் இருக்குது. இப்போது நம்மளோட எதிர்ப்பு சக்தி சம்மந்தமான கிட்னி பாதிப்புகள் இருக்குது. முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது, அதனால் எண்ணிக்கை கூடுது. ஸோ நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் முன்னாடி இல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. முன்னாடியும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துட்டு தான் இருந்தது. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுது. ப்ளஸ் இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ், சுகர், பிபின்னால நிறையா விஷயங்கள் கூட்டிகிட்டு தான் வருது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாள்பட்ட கிட்னி இஷ்யூன்னு சொன்னீங்கல்ல, அது ஆக்சுவலாக என்ன, எத்தனை வருஷமாக அஃபெக்ட் ஆனால் அந்த கிட்னியில் பாதிப்புகள் வருது? இப்போ ஒரு கிட்னி யாருக்காவது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம சில விஷயங்கள்னால தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, அவங்களுக்கு சில உடம்புல சில சைன்ஸ் தெரியும். அதாவது அவங்களுக்கு கால் வீக்கம் வரும், யூரின் போகும்போது யூரினோட அளவு குறைஞ்சி வரும், சில பேருக்கு யூரின் வந்து நுரைச்சி வரும், யூரினில் பிளட் வரும், சில பேருக்கு பிளட் ப்ரெஷர் கூடி இருக்கும். ஸோ கை கால் உடம்பு முகம் எல்லாமே வீங்கும். இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் பிளட்டில் நம்ம பார்க்கக்கூடிய சில பிளட் டெஸ்ட், இந்த கிரியாட்டின்ற பிளட் அளவு, யூரினில் புரத சத்து இதெல்லாமே ரொம்ப நாளாக 90 நாளைக்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அவங்களுக்கு நாள்பட்ட கிட்னி வியாதின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 90 நாளைக்கு மேலே யாருக்காவது கிட்னி பாதிப்பு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு அது பேர் நாள்பட்ட கிட்னி வியாதி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட் பாய்சன்லாம் ஆகுது இல்லை சார்? ஃபுட் பாய்சன் ஆகிறதுனால கிட்னி எதாவது அஃபெக்ட் ஆகுமா? ஃபுட் பாய்சன் ஆகிறதுனால கிட்னி அஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் இதை சம்மர் சீசனில் கொஞ்சம் அன்க்ளீனான ஃபுட்டு, இந்த சரியாக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால, ரொம்ப கண்டாமினேட் ஆன தண்ணி குடிக்கிறதுனால, இதனால் சில ஃபுட் பாய்சனிங் ரொம்ப காமனாக நடக்கும். இது நடக்கும்போது கிட்னி அஃபெக்ட் ஆகும். ஆனால் அந்த கிட்னி பாதிப்பு வந்து இந்த மாதிரி நாள்பட்ட கிட்னி பாதிப்பாக யூஸ்வலாக இருக்காது. அது வந்து தற்காலிகமான கிட்னி பாதிப்பாக இருக்கும். அதுக்கு பேர் அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி வந்து 90 நாளைக்குள்ளே தான் இருக்கும். ஸோ 90 நாளைக்கு மேலே இந்த பாதிப்பு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்காது. இது யூஸ்வலாக மோஸ்ட்டாக இது வந்து உடம்புலேருந்து நீர் சத்து ரொம்ப குறையிறதுனால தான் வருது.
யூஸ்வலி அந்த நீர் சத்தை நல்லா ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், என்ன ப்ராப்ளம்னால இது வருதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணிட்டோம்னா அந்த கிட்னி வியாதி சரியாகும். ஸோ இப்போ வந்து நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்க, குளிர்பானங்கள், அப்புறம் வந்து இந்த பன்னீர் சோடா டைஜஷனுக்காக அதெல்லாம் குடிக்கிறதுனால இது வந்து கிட்னியை டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக இது அஃபெக்ட் பண்ணும். இதை நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கணும். ஆக்சுவலி முதல்ல வந்து ஒரு ஒரு இளைஞர் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு 20-25 வயசு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் நிறையா குடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ரத்த சர்க்கரை அதிகமாகுது. இதனால் வந்து கிட்னி வந்து அதிகமாக சர்க்கரையை வெளியேற்ற ட்ரை பண்ணுது. கிட்னி அதிகமாக சர்க்கரையை வெளியேற்ற ட்ரை பண்ணும்போது, யூரின் வழியாக வெளியேற்ற ட்ரை பண்ணும்போது கூடவே சேர்ந்து நிறையா நீரையும் வெளியேற்றும். அதனால் அவர் ரொம்ப டீஹைட்ரேட் ஆவார். அது உடம்புல வந்து நீர் சத்து குறையும். நீர் சத்து குறையிறதுனால கிட்னிக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகி கிட்னி பாதிக்கப்படும். ஸோ இது வந்து யூஸ்வலாக ரொம்ப அதிக அளவில் குடிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இதோடு சேர்ந்து இந்த குளிர்பானங்கள்லாம் யூஸ்வலி கெஃபைன்ன்ற ஒரு கெமிக்கல் சேர்க்கப்படும். இந்த கெஃபைன் வந்து கெடுதலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காமனாக நம்ம காஃபி டீலாம் இருக்குது, ஃபியூ டோசஸ்னால எதுவும் ஆக போகிறதில்ல. பட் ரெகுலராக இந்த கெஃபைன் அதிக அளவில் எடுக்கும்போது அவருக்கு உயர் ரத்த அழுத்தம், அதாவது பிளட் ப்ரெஷர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த பிளட் ப்ரெஷர் வந்து கிட்னியை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ நாளடைவில் நீங்கள் ரொம்ப இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பயன்படுத்துறதுனால கிட்னி கண்டிப்பாக பாதிக்கப்பட தான் செய்யும். இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி சுகர், பிபி, கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க, இவங்க வந்து கொஞ்சம் சிறிதளவுலேயே இந்த பானங்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக கிட்னி பாதிப்பு வேகமாகவே ஏற்படும். ஸோ அதனால் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறவங்களும் ரொம்ப அதிக அளவில் குடிக்கக்கூடாது, ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்த்தே ஆகும். ஓகே, ஸோ அப்போ டயபிட்டிஸ், பிபி பேஷண்ட்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து நோ சொல்லிடணும். ஆமாம். அண்ட் டயபிட்டிஸ், பிபி இருக்கவங்களுக்கு கிட்னி பாதிப்பு வரக்கூடிய அந்த ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஸோ அவங்க என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிட்னி பாதிப்பு வரும்? ஸோ ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப புரிஞ்சிக்க முடியாத கஷ்டமான விஷயம் என்னென்னா, ஜென்ரல் பப்ளிக்கு இந்த சுகர், பிபினால் வரக்கூடிய கிட்னி பாதிப்பு வந்து எந்த ஒரு அறிகுறியும் காட்டாது ஃபஸ்ட்டு 10 வருஷத்துக்கு. ஸோ அதனால் நமக்கு பார்க்கும்போது அவர் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எதுக்காக கிட்னி டெஸ்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு நிறையா பேர் கேட்பாங்க. ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளமே. ஸோ யூஸ்வலாக சுகர் ஸ்டார்ட் ஆகும்போதே இல்லை ஸ்டார்ட் ஆகி ஒரு 5-6 வருஷத்துலேயே கிட்னி ப்ராப்ளம்க்கான அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது லேப் டெஸ்ட்டில் என்ன தெரிய ஆரம்பிக்கும்னா, யூஸ்வலி இந்த யூரினில் புரத சத்து லீக் ஆக ஆரம்பிக்கும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி இந்த புரத சத்து லீக் ஆகிறது வந்து லேபில் நம்ம யூரினை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். சில பேருக்கு இந்த கிரியாட்டின்ற பிளட் டெஸ்ட்டோட அளவு கூட ஆரம்பிக்கும். ஆனால் இந்த கால் வீங்கிறதோ, மூச்சு வாங்குறதோ, யூரின் அளவு குறையிறதோ இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியாது. இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா இதை வந்து வேகமாக அதிகரிக்கிறத நம்மளால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண முடியும், சில சமயத்தில் தடுக்கவே முடியும். ஸோ ஏர்லி ஸ்க்ரீனிங் தான் முக்கியமான விஷயம். இதை தவிர அவங்க ஆப்வியஸாக அவங்களோட சர்க்கரையும் பிபியும் ரெகுலராக டாக்டர்கிட்ட பார்த்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும். 3வது நல்ல உடற்பயிற்சி, வெயிட் அதிகமாக கூடாமல் பார்த்துக்கணும். 4வது அவங்க கிட்னியை மேற்கொண்டு பாதிக்கக்கூடிய சில செயல்களை செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து வலி மாத்திரைகள் அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. இது அலோபதி மெடிசன், ஹோமியோபதி மெடிசன், ஆயுர்வேதிக் மெடிசன் அப்படி கிடையாது. எந்த ஒரு வலி மாத்திரையுமே கிட்னி பேஷண்ட்ஸ், அதாவது சுகர், பிபி இருக்கிறவங்க அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. 2வது, இப்போ நமக்கு தெரியாத சில ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், சில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர்ஸ், இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் லேபிளில் இருக்கிற பாதி இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் உட்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. இது கிட்னியை மேலும் பாதிக்கும். 3வது, இப்போது ஏதாவது உடம்பு நமக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் மெடிசன் வாங்கும்போது அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக கிட்னி பாதிப்பு இருந்ததுன்னா அவங்கள்ட்ட அதை தெரிவிக்கிறது நல்லது. அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி மெடிசன் கொடுக்க முடியும். இது நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே சுகர் அண்ட் பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கிட்னி வியாதியை தவிர்க்க முடியும். இருந்தாலும் அதை வந்து வேகமாக அதிகரிக்காமல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வைக்க முடியும். எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ்க்குள்ளே கிட்னியை நம்ம ரொம்ப வந்து ப்ரிகாஷனாக பார்த்துக்கணும்? இந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கிட்னி பாதிப்புகள் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம், ரிஸ்க் அதிகம்னு எந்த ஏஜ் நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது ஏஜ் வந்து ரொம்ப முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது ஏஜ் அதிகமாக கிட்னி பாதிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்மளோட வயசு கூட கூட நம்மளோட கிட்னி செயல்பாடு நார்மலாகவே கம்மியாகிட்டு தான் வரும். எதுவும் வியாதி இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ ஒரு 80 வயசு ஒரு மனிதருக்கும் ஒரு 20 வயசு மனிதருக்கும் கிட்னி செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க போகுது 80 வயசு மனிதருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மெயினாக ஒரு 50-60 வயசு வரும்போதே
நம்ம யூஸ்வலி கிட்னியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். எஸ்பெஷலி நமக்கு சுகர் பிபி இருந்ததுன்னா. சுகர் பிபி வந்து இப்போ சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிருக்கு. நிறையா பேருக்கு 30 வயசில் வருது, 35 வயசில் வருது. அப்படி வந்தால் இமிடியேட்டாகவே நம்ம கிட்னி ஸ்க்ரீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கிரியாட்டினின் பிளட் டெஸ்ட்டும் ஒரு யூரின் டெஸ்ட்டும் பார்த்தாலே போதும். இது ரெண்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, ரொம்ப பணமும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் சேர்த்தே ஒரு 100-150 ரூபா தான் வரப்போகுது. ஆனால் இதை வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்லியாக இருக்கிற இந்த கிட்னி பாதிப்பை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். இது வந்து சின்ன வயசுலேயே பிபி சுகர் இருந்தால் ஸ்க்ரீன் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த ப்ராப்ளமே இல்லைனா 60 வயசுக்கு அப்புறமா கண்டிப்பாக யூஸ்வலாக இதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த கிட்னி ஃபெயிலியர்லேருந்து இது பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு உயிர் தப்பலாம், இன்னொரு கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆக்சுவலாக அதோட ப்ராசஸ் என்ன? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா என்னது சார்? ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது இன்னொருத்தரோட கிட்னியை நம்மளோட உடம்புல பொறுத்துறது பேர் தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இது 2 வகையான பிரிக்கலாம். ஒன்று வந்து மூளைச்சாவு அடைந்தவர்கள், அதாவது இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஏதோ ஒரு தற்செயலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு வியாதினால் அவங்க உயிரிழந்திருக்கலாம். அந்த சமயத்தில் வந்து அவங்களோட கிட்னி நல்லா இருந்ததுன்னா அந்த கிட்னியை மட்டும் இன்னொருத்தருக்கு அவங்களோட ஃபேமிலியோட ஒப்புதலோடு அவங்க டொனேட் பண்ண முன் வரலாம். அந்த சமயத்தில் வந்து அந்த கிட்னியை வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் லிஸ்ட் பிரகாரம் யார் வந்து முதல்ல இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கிட்னி கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது. ரெண்டாவது, நம்ம இப்போ யாருக்காவது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, அவங்களோட க்ளோஸ் சொந்தம், அதாவது அவங்களோட அம்மா அப்பா, அவங்களோட தாத்தா பாட்டி, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்களோட பசங்க, அவங்களோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட், இவங்க வந்து டொனேட் பண்ண முடியும். இது வந்து ரிலேட்டிவ் டொனேஷன். இந்த ரிலேட்டிவ்ஸ் டொனேட் பண்ணும்போது இது பேர் லிவிங் டோனர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 வகையாக பிரிக்க முடியும். இந்த லிவிங் டோனர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபேமிலியில் எல்லா அந்த மாதிரி ஒரு எலிஜிபிளான பர்சன் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்களான்றதை சொல்ல முடியாது. கெடாவரிக் டோனர்லேயும் இப்போ வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது இந்த மாதிரி மூளைச்சாவை அடைஞ்சவங்களோட ஃபேமிலி வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆர்கனை டொனேட் பண்ணுவாங்கன்றதை நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வெவ்வேறு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கலாம். ஒரு யங் ஹெல்த்தி அடல்ட்டாக நம்ம இருக்கோன்னா நம்ம ஆர்கனை டொனேட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டில் நம்மளோட உயிருக்கு எதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அந்த சமயத்தில் நம்ம ஆர்கனை டொனேட் பண்ணலான்னு நம்மளால் இப்போவே பதிவு பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து சொசைட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள். இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட 2 கிட்னியுமே செயலிழந்த கிட்னிகள் அப்படியே தான் இருக்கும். அந்த கிட்னியை வந்து வெளியே எடுக்க மாட்டாங்க. புதுசாக ஒரு கிட்னியை தான் அந்த ஒரே ஒரு கிட்னியை இன்னொரு பர்சன்லேருந்து எடுத்து நமக்கு வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அந்த ஒரு கிட்னியே நார்மலாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நம்மளோட உடம்புக்கு தேவையான எல்லா செயல்பாடுகளையும் அது பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் ஒரே ஒரு கிட்னியை மட்டும்தான் எடுத்து வைப்பாங்க. ஆல்ரெடி இருக்கிற கிட்னியை எடுக்க மாட்டாங்க. இப்போ கிட்னி டொனேட் பண்ணுறாங்க இல்லையா, 2 கிட்னியும் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கிட்னி டொனேட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், ஒரு கிட்னியோட அவங்களால ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழ முடியுமா? ஸோ அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் அந்த மாதிரி இருக்குமா? நான் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கிட்னி டோனரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு நார்மல் ஹெல்த்தி அடல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்னி டோனரோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு நார்மல் ஹெல்த்தி அடல்ட்டை விட அதிகம். ஸோ இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிட்னி டோனர் வந்து அவங்களோட ஆர்கனை டொனேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருப்போம். அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருப்போம். அப்போவே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிவிடுவோம். அதனால் வந்து அவங்களுக்கு ஏர்லியாக சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிடும். ரெண்டாவது, ஒருத்தர் ஆல்ரெடி கிட்னியை டொனேட் பண்ணதுனால அவங்க கிட்னியை பாதிக்கக்கூடிய செயல்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க லைஃப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க ஸ்மோக்கிங் பண்ண மாட்டாங்க. நம்ம அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அவங்க ஸ்மோக்கிங் பண்ண மாட்டாங்க. கிட்னியை பாதிக்கக்கூடிய மருந்துகள் எதுவும் எடுக்க மாட்டாங்க, பெயின் கில்லர்ஸ் எடுக்க மாட்டாங்க, பிபி சுகரை ஒழுங்காக பார்த்துக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டேட்டா படி அவங்க வந்து நிறைய நாள் உயிரோட வாழறாங்க ஒரு நார்மல் பர்சனோட. ஸோ அதனால் கிட்னி டொனேட் பண்ணுறதுனால நம்ம உயிருக்கு லைஃப் ஸ்பேன் கண்டிப்பாக குறையாது.